வீடியோ போட்டோம்ல டிராயிங் சேனல், அது பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து ஒரு கமெண்ட் கேட்கும், அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் ஜூன் 5க்கு வந்து ஜூன் 10 அந்த மாதிரி வந்துடும். கண்டிப்பாக அதில் போய் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சரி வாங்க என்ன ஐட்டம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லஞ்ச் பேக் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். ரெண்டுமே உள்ளதாக இருக்குது. நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லஞ்ச் பேக் பாருங்கள், நல்லாவே ஒரு அழகான ஸ்பேஸ் கிடைக்குது நமக்கு. நம்ம லஞ்ச் டைமில் எல்லாம் வச்சோம். நெக்ஸ்ட் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு கோடு. அடுத்தது இது ஃபுல்லாக இது வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்பூனுக்குன்னு தனி ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. இது ஓப்பன் சரி இப்படி வச்சுக்கலாம். ஸ்பூனுக்குன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. இந்த இது ஓப்பன் க்ளோஸ் மெத்தடு ஈஸியாக இது பண்ணணும். ஒரு வாட்டி அழுத்தி வந்தீங்கன்னா மூணு, ஒரு ஸ்பூனு ஒரு ஃபோக்கு, ஸ்பூனு ஒரு ஃபோக். அதுக்கப்புறம் வந்து பொரியல் சாம்பார்லாம் வைக்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். ஆன்லைனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீஓப்பன் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகிறதுனால ஃபீஸே ரேட்டே அதிகமாயிரும் எனக்கு தெரிஞ்சு. இந்த பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸு கண்டிப்பாக ஆன்லைனில் இல்லைன்னா ஆஃப்லைனில் ரெண்டுத்தில் சீக்கிரமாகவே போய் வாங்கிடுங்க. ஏன்னா ஆன்லைனில் வாங்குறது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சம் அஞ்சுன்னா ஆஃப்லைன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா ரொம்ப ஸ்கூல் திறக்க போகிற நேரத்தில் இல்லை ஜூன் 5 அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடைக்குமானே தெரில. ஏன்னா வந்து ஓப்பன் பண்ணு சாரி ரைஸ் பாக்ஸு காட்ட மாட்டேன். இது வந்து நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த பாருங்க, இந்த பாக்ஸ் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நான் உங்களுக்கு நல்லா கட்டேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக போய் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் வாங்கிடுங்க. ஏன்னா ஜூன் கிட்ட அந்த ஸ்கூல் ஓப்பனிங் டேலாம் வந்துச்சுன்னா, ஸ்கூல் ஓப்பனிங் ஒரு நாள் 2 நாள் 3 நாள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். எல்லாருமே அவங்க வந்துடுவாங்க. நம்ம ஆன்லைன்லேயே சீக்கிரமாக வாங்கிட்டு நம்மளுக்கு தான் ஸ்டாப் பண்ணிட்டோம். கண்டிப்பாக போய் வாங்கிடுங்க. ஏன்னா ஜூன் 5 கிட்டலாம் ரொம்ப ரேட் ஏற்றிடுவாங்க. அப்போ நம்ம இப்போ வாங்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஆன்லைன்லலாம் வாங்கினா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பட் ஒரு 5 days கழிச்சு வந்துடும். ஒரு 5 ஆன்லைன்லேயே பீஸ் இல்லைன்னு போட்டுருவாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். 145 வச்சு அதுக்கு இது ஆனால் ஒர்த்து தான். எவ்வளோன்னு நாங்கள் பார்க்கல. ஆனால் 100 இல்லை 200 கிட்ட தான் இருக்கும். ஓகே, லஞ்ச் பேக்கில் வச்சு பார்ப்போம். நல்லாவே செட் ஆகுது. அப்படியே நான் சொன்னேன், நல்லாவே செட் ஆகுது. அடுத்த லஞ்ச் பேக்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது வாட்டர் பாட்டில் வாங்குவாங்க. ஐயே இங்கே இருக்க வாட்டர் பாட்டில் நான் 2 வாட்டர் பாட்டிலே எடுத்துக்கிறேன். இது வந்து வெறும் 49 rupees தான். இந்த இது 49. எங்கள் அம்மா ரீசெண்டாக வாங்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து 145ன்னு சொல்லியிருப்பா. அவள் மாற்றி சொல்லிட்டா. இந்த வாட்டர் பாட்டில் தான் 145. ஸ்டீல் நல்லா சத்தம் கேட்குது. இது எடுத்துகிட்டு போனால் நல்லாவே தண்ணி குடிக்கலாம். இது வந்து 145 rupees. தெரியுதா, காட்டியிருப்பா. 145 rupees. நல்லாவே ஆக்ஷன் வேறு பண்ணுறேன். உள்ள வந்து இது கொடுத்துருக்காங்க. இது இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். அது அப்புறமா பார்த்துக்கலாம். இது இதோட அட்டாச் பண்ணி இப்படி வச்சுக்கணும் போல. ஓகே, இது வந்து நல்லாவே தண்ணி குடிக்கலாம். இது எடுத்துகிட்டு போனால்
ஓகேவா? இதெல்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் வைக்கலாம். நாங்க ட்ரை பண்றேன் நான் வைக்க. ஏன்னா இது பேக்ல தான் வைக்கிறதா பிளான். ஹாய் गाइस. வச்சிட்டேன் गाइस. ஆக்சுவலி லஞ்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேஷியஸாக இருக்குது. லஞ்ச் பேக் ஆக்சுவலி நான் கூட நினச்சேன் வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது அப்படின்னு. அதில் போகுது இங்க 2 வாட்டர் பாட்டிலும் பாருங்க. பாருங்க. ஆக்சுவலி இப்படி என்ன பண்ணணும்னா இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு லஞ்ச் பாக்ஸ் அப்படியே சைடாக வச்சுட்டா அவ்வளோதான். இந்த வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துரு, ரெண்டுத்தையும். கொஞ்சம் இப்படி மேனேஜ் பண்ணி வச்சா உள்ள போயிடும். ஆக்சுவலி இவன் 2 வாட்டர் பாட்டில் வச்சுருக்கானால லஞ்ச் டவல் எங்கே வைப்பேன்? லஞ்ச் டவல் அப்படியே மேலே போட்டுட்டு அவன் லஞ்ச் டவல் மேலே போட்டால் அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ வைக்கிறோம். ஆனால் வந்து இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் நல்லா ஃபேஷியஸாக இருக்கும். ஆமாம், அந்த சைடு வச்சுட்டு லஞ்சு இது வச்சுட்டு அவ்வளோதான். அப்படியே நைஸாக இதை திணிக்க பார்க்கலாம். இது வேறு இந்த வாட்டர் பாட்டில் திணிக்க பார்த்துட்டு இருக்கா. அதுதான் வைக்கலாம் அப்புறமா வைக்கலாம். அப்புறமா ட்ரை பண்ணி வச்சுருவோம். இந்த ஸ்டீல் பாட்டில் வச்சால் கூட ஒன்றும் இல்லை guys. தண்ணி குடிக்கிற பாட்டில் அது எதுக்குள்ள ஜூஸ்னால் ஃபேக்கில் மட்டும்தான் எடுக்கும். இந்த பண்ணால் எப்போவுமே தண்ணி தாக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அது இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் திங்ஸ் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதுதான் கிட்ட ஒரு 6 நிமிட்ஸ் வீடியோவாக இருக்கும். 7 ஏதோ 6 நிமிட்ஸ் 7 நிமிட்ஸ் ஆயிருக்கும். நம்ம அடுத்தது குயிக்காக காட்டலாமா? 7:21 minutes. ஆக்சுவலி பேடு நான் பிரிக்க விரும்பல, புதுசாகவே இருக்கட்டும். அப்படியே காட்டுற பாருங்க. இந்த ஐயோ இவன் கொஞ்சம் லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட்னு லைட்டாக கலர் போட்டு எப்படி காமிக்கிறேன். எப்போவுமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டின பேடாக வாங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மரக்கட்டை பேடை அது வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணி போர் வச்சுச்சு. அதனால மிக்கி மவுஸ் டிசைன் போட்டு வருது. 8 minutes ஆயிடுச்சு. 8 minutes. என்னோட அடுத்து வந்து என்னோட பாக்ஸ் தான் இது. கட்டு அந்த அட்டையை கட்டு அந்த அட்டையை கட்டு. ஆக்சுவலி இது வந்து அந்த சம்ஸ் எல்லாம் போடுவாங்களே அந்த இந்த பாக்ஸு. பட் நாங்கள் ஆக்சுவலி எங்களுக்கு ஏப்ரல் மந்த் ஸ்கூல் இருந்துச்சு, அதுக்கே எங்கள் மம்மி எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ். இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து அதுக்கு அதை யூஸ் பண்ணி எங்கேயோ கிடக்குது. எங்கேயோலாம் இல்லை, இவ பேக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து நீங்கள் க்ரையான்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பட்டன் வச்சு இது இன்னும் கூட எனக்கு யூஸ் ஆகுது. சரி, ஐயோ ஒரு இதுக்கே 1 minute யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம பவுச்சுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பென்ஸ்லாம் கிஃப்ட்டுக்கு வருவோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் தான் இருக்கோம். ஒரு அழகான இது பேர் வேறு தெரில, அது ஏதோ வரும் எனக்கே தெரில. நான் வந்து இது பாக்ஸ் வாங்கிட்டு போனேன். அழுக்கு லைட்டாக ஆயிடுச்சு. அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி இவ்வளோ போய் அழுக்காக்கி வச்சிருக்க, உன்னை அடிச்சிருவேன்னு பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தான். இந்த இவளுக்காக ஸ்டிக்கர் ஒட்டி அப்படியே பிடிக்காம இருக்கு. அடுத்தது ஒரு பெலிக்கன் யூஸ் ஆகுமேன்னு வச்சுருக்கேன். அப்புறம் பிளாக் பென்னு, அப்புறம் 2 கேட்ரேஜ் மட்டும், கேட்ரேஜ் ஒரு பென்னு, அப்புறம் இன்னொரு கிளிப் பென் ப்ளூ, வரலையே. அப்புறம்
ஒரு கிளிப் அதுக்குள்ளே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேட்டேஜ் இது அது ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணி அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டேஜ் எக்ஸ்ட்ராவே எனக்கு வந்து இதுக்கு வந்துச்சு, பென்னுக்கு. நான் இன்னும் இன்செர்ட் பண்ணல, புதுசாகவே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் பென், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பென் உள்ள எனக்கு இன்னொரு பிளாக் ஜெல் பென்னு அது உள்ள கடக்கு. இன்னொரு பிளாக் பென்னு. நான் இன்னும் ரப்பர் மட்டும் ஃபில் பண்ணேன். ரப்பரு, பென்சிலு, ஸ்கேலு இது 3 அப்புறமா நான் ஃபில் பண்ணிட்டேன். வேற அது உள்ள கடக்கு இருக்கும் ஸ்கெட்சு, இது எல்லாம் ஸ்கெட்சு, ஒரு மினி பேக்கெட்டு கேட்டேஜ். இது எங்கள் 2 பேருக்குமே. ஆமாம், நான் 4th அதனால ஒரு கேட்டேஜ். அவ்வளோதான். அதோடது அவ்வளோதான் திங்ஸு. மற்ற கொஞ்ச நேரம் பேசு. அவ்வளோதான் என்னோட திங்ஸு. என்னன்னா என்னோட திங்ஸ் எல்லாமே வந்துச்சு. லேப்டாப் உங்களுக்கு வந்து தெரிஞ்சது. இது வந்து பர்த்டே வேறு வரும். அதுதான் நம்ம பர்த்டே கிஃப்ட். ஓகே, பாய் காய்ஸ். அடுத்து என் தங்கச்சி வருவா. பாய் பாய். ஹாய் காய்ஸ். இப்போ வந்து அவள் திங்ஸ் எல்லாத்தையுமே அவள் காட்டிப்பா. இப்போ என் திங்ஸ் என்னென்ன காட்டினாங்க. ஐயோ, நான் காட்டுறேன் வாங்க. எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு என் லஞ்ச் பாக்ஸ் தான். இல்லை, ஃபஸ்ட்டே எடுத்தோடனே கீழே ஓட்டுட்டேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே அவன் காட்டின கம்பார்ட்மெண்ட் தான். இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஃபோனை வந்து வச்சுக்க வந்து இந்த மாதிரி ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. 2க்குமே ஒரே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸு. இந்த மாதிரி வச்சுக்கோன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பாக்ஸ்குள்ளே வந்து நிறைய வாட்டி இந்த மாதிரி ஃபோக்கெலாம் வச்சுருக்கோம். திடீர்னு என்ன ஆகும், இந்த ரைஸு இந்த மாதிரி இதாகி அதுக்கப்புறம் நம்ம அது இது பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி ஒரு மேலே ஆயிடும் ஸ்பூனே. சில பேர் வந்து லஞ்சு பேக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டால் லஞ்ச் பேக்குள்ளே ஏதாவது அழுக்கு இருந்தால் அந்த கிருமி ஃபுல்லாக இதாகி ரைஸில் இதாகும். அந்த மாதிரி வேணான்னு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டாலே இந்த மாதிரி பாக்ஸு, சின்ன பாக்ஸு ஸ்பேஸ் அவ்வளோ மாதிரியே தான், ஆனால் வேறு கலரு. ஆமாம், அவ்வளோதான். நவீன் மாதிரி தான், ஆனால் வேறு கலர். 2த்துமே ஆமாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2மே ஒரே மாதிரி தான், பட்டு நான் 2த்துமே கலர் வேறு. ஆமாம், இது வேறு ஒன்று கஷ்டமாக இருக்குது மூடுறது திறக்கிறது. எனக்கு வந்து வெட்டி ரைஸ் வந்து நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற அளவு தான். ஒரு 20 years 18 years வரையும் சாப்பிடலாம். இப்போ இயர்ஸ் அந்த மாதிரி தான். ஆனால் ஓவர் 20 இல்லை, அவங்களாம் வாங்கலாம். நம்ம வச்சுக்கிறது ஒரு 2 years 3 years தான் வாரண்டி. ஆனால் நம்ம ஐயோ அடுத்தது என்ன மேடம் காட்டுறாங்கன்னு பாருங்க. பாருங்க, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உங்களுக்கு இந்த பென்சில் பாக்ஸ் போட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் எனக்கு வாய் வேற கலவுது. நெக்ஸ்ட்டு இது இங்கே போட்டுருந்தி. அடுத்ததான் ஒரு வாட்டர் பாட்டில் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும். எங்கள் பீரோவில் புதுசாக அந்த மீஷோ ஸ்டிக்கர் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கர் கூட எங்கள் வீடு இப்போ எங்கள் பீரோக்கே இது ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதே ரேட். ஆனால் என்ன பண்ணியிருப்பேன், நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டேன். ஆல்ரெடி எடுத்து ஒன்றே பண்ணிட்டேன். பார்க்கும்போது இந்த மாதிரி இது பண்ணிட்டேன். அதே ருபீஸ் தான், அதே மாரி தான். உள்ளே
கூட ஃபேஸாக இருக்கணும். ஆனால் கீழே போட்டால் நல்லா சத்தம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸில் இந்த வாட்டர் பாட்டில் நிறைய வாட்டி எனக்கு விழுந்துருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி விழுந்தா டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கணும்னு திட்டுவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் விழுந்துச்சுன்னா விழுந்துருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க guys. நான் இப்போவே அப்படிதான் எல்லாத்தையும் விழ வச்சுட்டு இருக்கேன். கமெண்ட் என்னோடது வந்து டெடி பேர், அவரது வந்து அந்த பீச் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். எந்த வந்து டெடி பேர் அவருக்கு அது ரொம்ப க்யூட், அது ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும். என்னோட இவள் தான் அதே ப்ரைஸ் 49 ருபீஸ் தான். ரொம்ப ஆஃபர். எங்கள் அம்மா கடையில் ஜூஸர் ஒன்று வந்து கிளாஸு அது வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் நல்ல ஒரு 99 ருபீஸ் தான். கண்ணாடி ஜூஸரு செம்மையாக இருந்துச்சு. ஸ்லிப்பரு அது நான் செம்மையாக இருந்துச்சு. காட்டுறேன் ஒரு வீடியோவில். இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம ஜூஸ் ஊற்றிக்கலாம், இல்லை எனர்ஜி ட்ரிங்கு எது வேணால் ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம வந்து டேங்க் இருக்குல்ல, டேங்க் நம்மளுக்கு பிடி பீரியட்லாம் டயர்டான ஊற்றி குடிக்கோம்ல, இல்லை ஜூஸ் கூட ஊற்றிக்கலாங்க. நார்மலாக ஜூஸ் அது ஜூஸுங்களா. பட் நம்ம எது வேணால் ஊற்றலாம். இது 3 தான் நான் இப்போ காட்டியிருக்கேன். இது இங்கே காட்டுறேன். இது 3 நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்ச் டிசைனே திருப்பி வச்சு அவள் லஞ்ச் பேக் அது என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த பார்பி போட்டிருக்கோம். எந்த இது வந்து அவள்தான் பின்னாடி காட்டு. அவள்தான் பியூட்டின்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் இவளுக்கு ஆனால் லைட்டாக பெருசு கொஞ்சம். இதனால குண்டு. இவள் தானே திக்கு இல்லை ஆனால் இவளுக்கு வந்து மெல்லிஸாக வந்து நல்லா பெருசாக இருக்குது. அல்ல உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு அவள் ஸ்பேஸை கட்டுறாளாம். எவ்வளோ இருக்குது, ஆனால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்குன்னு தோணுது. என்ன வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ஒரு இதுனா 2 வச்சுக்கலாம்ல. இவருக்கு பாருங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது, ஹைட் அதிகம், வெயிட் கம்மி அந்த மாதிரி. இதுக்கு ஒரு 2 வச்சுட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஐயோ அவ்வளோதான் முடியாது guys. பாஸ் முடியாது பாஸ். இங்க பாஸ் முதல்ல லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்படி கழிச்சு. சரி அடுத்தது காட்ட மாட்டேன்னு. ஐயோ இது டைம் ஆகுது. அவ்வளோதான் மூடிட்டா போச்சு. 3 வாட்டர் பாட்டிலு லஞ்ச் பாக்ஸ். எப்பா அதை திணிக்கிறதுக்குள்ளே எப்பா நாங்கள் பாடுற பாடு இருக்கே அது திணிச்சு தான் காட்டுன்னு காட்டிட்டு இருந்தேன். ஆமாம், ஆனால் எடுக்கல, ரொம்ப நேரம் ஆச்சுனால. கொஞ்சம் நேரம் லேட் ஆகுது. இது வந்து அவ்வளோ மாதிரி தான். ஆனால் என்ன ஆச்சு, எனக்கு வாங்கும்போது அந்த கவரே போடலை எடுக்கும்போதே. இதான் இவருக்கு வந்து ஒரு அழகான சோஃபியா ஆமாம் அந்த தீம் தான் அவளுக்கு. பட் அவளுக்கு நல்லா டிரான்ஸ்பேரண்டில் எந்த கலருமே அடிக்காம அழகாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வச்சு கட்டு. நெக்ஸ்ட் வந்து என் பவுச் தான் கட்டுறேன். அவள் போச்சுக்கல என்னை விட யூனிக்காக வச்சுருப்பான் நிறைய. இல்லை அவங்களோட சீன் வேணாம். இந்த இறை ஐயோ ஒன்றும் இல்லை ஷார்ட்னர். இங்கே இந்த மேடம் ஷார்ட்னர் இறைக்கிறது தான் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க. திறக்க முடியல. நாங்கள் மீன்வாயில் வச்சோம். ஆக்சுவலி இங்கே வந்து ஷார்ப்னரு இது திறக்கலாம். பட் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் அப்புறமா திறந்து காட்டுறேன் லாஸ்ட்டாக. அவ்வளோனையே ஒரு பெலிக்கான் வச்சுருக்கோம். பட் ப்ளூ கலர். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் தான் டிஃப்ரென்ஸ். நாங்கள் எல்லாத்துலேயும் ஆக்சுவலி கேட்டேஜ் அதே கேட்டேஜ் 3. ஆனால் ஆரஞ்சு கலர் பென், நான் பிங்க் கலர் பென். ஆரஞ்சு கலரில் கேட்டேஜ் பென்னு. அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு தெரில. ஆக்சுவலி அந்த லாஸ்ட்டாக நம்ம அந்த பால் எடுக்கும்போது இது பண்ணுறதுக்கா
ஆக்சுவலி தெரியல, இங்கே பாருங்கள் இப்படி ஆகுது. இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க guys. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து சரி நெக்ஸ்ட் ஐட்டம் இல்லை, இந்த கேட்டேஜில் இருக்க இங்கே இதுக்குள்ளே ஊற்றி இப்படி இப்படி பண்ணணுமான்னு கூட தெரில. ஆனால் நெக்ஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான், மை லிப்டிக் பென். அவளுது என்னன்னா பிங்க் கலருன்னு நினைக்கிறேன், இது பர்பிள் கலர் எழுதுது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா இது கொஞ்ச நாளுக்கு தான் எழுதும். நான் இன்னொரு பென் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவதான் இது வேணும்னு நானும் இதை எடுத்துட்டேன். ஓகே, நான் எல்லாத்தையும் இதுவும் இல்லாமல் என் கிஃப்ட்டுக்கு வேறு கலரு அதெல்லாம் வரும். ஆமாம், ஆக்சுவலி அதுலேருந்தும் நான் கொஞ்சம் எடுத்துடுவேன். ஓகே, எனக்கு கண்டிப்பாக பெயிண்ட் வாங்கி தரணும். எப்படி பாருங்க ரியாக்ஷன். ஆக்சுவலி எனக்கும் அதே ஸ்கெட்சு, ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸும் இல்லை. இருங்க ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு காமி கீழே வை. அதே ஸ்கெட்ச் தான். வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மும் வாங்கியிருந்தோம், நிறைய கம் வாங்கியிருந்தோம். ஆனால் இதில் ஒரு கம் தான் இருக்குது, 10 கம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஷீட், அட்டை போட ஷீட். ஆமாம், நிறைய ஷீட் அட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் அவள் கேட்டேஜ் காமிச்சிட்டாளா. அதுக்கப்புறம் என்ன ஐயோ அவளுக்கு வந்து இது இருக்கும், கட்டுன எடுக்க முடியல. கன் ப்ளூ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கன்னுக்கு போடுற ப்ளூ, கன் ப்ளூ, அந்த கன் ப்ளூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெயிட் கமெண்ட் சொல்ல வேண்டியா? இப்போ இதுக்கு வந்து என்ன கமெண்ட்னா என்ன கொஸ்டின் கேட்கலாம். கமெண்ட்டை சொல்ல மறந்துட்டடி. என்ன கமெண்ட்னா லஞ்ச் பாக்ஸ்லேயே என்ன இதே லஞ்ச் பாக்ஸ்லேயே என்ன எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எங்கே வாங்கினது, அதான் கமெண்ட். யார் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜூன் 11 இல்லை 10 இல்லை 9. என்னடா எல்லாத்துக்கும் ஜூன் 11 ஜூன் 10 சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அப்போ தான் நாங்கள் வந்து கிஃப்ட் வாங்க பர்ச்சேசிங்க்கு போவோம், அப்போவே 2 கமெண்ட்டுக்கும் கொடுத்துருவோம். ஓகே, யோசிச்சு அவங்க பதிலை சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் காய்ஸ். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஹார்ட் சென்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ். எல்லாத்தையும் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. மெர்லினை ரொம்ப பிடிக்கும்னா பாப்புலர் இல்லை மாற்றி சொல்லிட்டேன். என்ன ரொம்ப பிடிக்கும்னா பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. மெர்லினை பிடிக்கும்னா பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், யாருக்கெல்லாம் என்ஆர்எஃப்எம் சேனலை பிடிக்கும்னு கேட்டவங்க மட்டும் பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்ஆர்எஃப்எம் பிடிக்கும்னா எங்கள் 2 பேருக்கு முதல்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் என்ஆர்எஃப்எம்க்குன்னு ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. வேணாம், நீங்கள் எதாவது சூஸ் பண்ணி என்ஆர்எஃப்எம்னா என்ஆர்எஃப்எம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். ஓகே, பட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கிவ் யுவர் பெஸ்ட். பை காய்ஸ்.